கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உயிர்ப்பின் காலம். இயற்கையை விரிப்போம், உயர பரப்போம். இது உயிர்ப்பினுடைய அதிரடியாக கட்டும். வாழ்விலே ஏன் சோர்வு? ஒரு நாளின் தொடக்கத்தில் நாம் ஏன் பேட்டரி லோவான மொபைல் போன் போல இருக்கிறோம் என்பதை பார்க்க வேண்டும். காலை எழும்போது ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்வதை விட, ஐயோ திரும்பவும் அலாரமா என்று சொல்பவர்களே இன்று அதிகம். சில கிறிஸ்தவர்கள் முகத்தை பார்த்தால் அவர் உயிர்ப்பு விழா கொண்டாடுகிறார்களா அல்லது துக்கம் வாரம் கொண்டாடுகிறார்களா என்றே தெரியாது. முகம் உருண்டை அப்பம் போல இல்லாமல் பிதுங்கி எழுவச்சம் போல இருக்கிறது. இங்கு உண்மை நிலை என்ன? கவலைகள், கடன் சுமை, குடும்ப பிணக்குகள் நம் ஆற்றலை உறிஞ்சி எடுக்கின்றன. ஏசாயா 40:30 சொல்வது போல இலைகள் கூட தள்ளாடி விழும் காலம் இது. உயிர்ப்பு என்பது ஏதோ 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த வரலாற்று சம்பவம் மட்டுமல்ல, அது இன்று நம் சோர்வை தின்னும் ஒரு மாமரம். புதிய ஆற்றல். வான்கோழியா கழுகா? ஆண்டவரின் நம்பிக்கை வைத்திருப்பவர்களோ புதிய ஆற்றல் பெறுவர். அவர்கள் கழுகளைப் போல இறக்கி விருத்த உயிரை எழுவர். ஏசாயா 40:31. இந்த வார்த்தை மிக ஆழமானது. கத்தோலிக்க இறையியலில் புதிய ஆற்றல் என்பது தூய ஆவியாரின் கொடை. உயிர்த்த ஆண்டவர் சீடர்களுக்கு முதலில் கொடுத்தது அமைதி மற்றும் தூய ஆவி. கழுகு புயல் வரும்போது ஒளிந்து கொள்வதில்லை, காற்றின் வேகத்தை பயன்படுத்தி உயிரை பறக்கும். நாம் பல நேரங்களில் வான்கோழிகள் போல தரையே கொத்தி கொத்தி கொண்டிருக்கிறோம். வான்கோழிக்கு இறக்கை இருக்கிறது, ஆனால் பறக்க தெரியாது. விசுவாசம் இருந்து நாம் ஏன் கவலைகளையே ஊர்ந்து கொண்டிருக்கிறோம்? கழுகு ஒரு குறிப்பிட்ட வயதில் தன் அழகு மற்றும் இறக்கைகளை தானே சேர்த்துக் கொண்டு புதிய ஆற்றலோடு மீண்டும் பிறக்கும். உயிர்ப்பு காலம் என்பது பழைய பாவங்களை, கசப்புகளை உதிர்த்துவிட்டு புதிய மனிதராக மாறும் காலம். உயிர்ப்பின் துடிப்போடு செயல்பட வேண்டும். அப்படி துடிப்புடன் செயல்பட வேண்டும் என்பதற்கு 3 வழிகளை நாம் சொல்லலாம். ஆமேன் சொல்லும் உற்சாகம். திருப்பலியில் ஆண்டவர்களோடு இருப்பாரா என்று சொல்லும் போது ஏதோ தூக்கத்தில் பாதி சொல்வது போல இல்லாமல் உயிர்ப்பின் வல்லமையோடு பதில் சொல்ல வேண்டும். நம் விசுவாசம் நம் குரலில் ஒலிக்க வேண்டும். ஓடினாலும் அவர்கள் களைப்படையார் என்கிறது கடவுளுடைய வார்த்தை. கிறிஸ்துவ வாழ்வு என்பது ஓட்டப்பந்தயம். ஆனால் இது மற்றவர்களை தோற்கடிக்கல்ல, மற்றவர்களை தூக்கிவிட. நம்முடைய ஓட்டப்பந்தயம் மற்றவர்களை தோற்கடிக்கல்ல, எப்படி தோற்கடிக்கணும்னு பார்க்கிறோம், ஆனால் தூக்கி விடுவதற்காக. கிறிஸ்துவ ஓட்டப்பந்தயம் இலக்கு ஒன்று, இதயம் வேறு. புனித பவுலடியார் தீமோத்தேயுவுக்கு எழுதிய கடிதத்தில், இவன் நல்லதொரு போராட்டத்தில் ஈடுபட்டேன், என் ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்கிறார். ஆனால் இந்த ஓட்டம் ஒலிம்பிக் ஓட்டப்பந்தயத்திலிருந்து முற்றிலும் மாறுபட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது போட்டி அல்ல, கூட்டு பயணம். உலக போட்டியில் நீங்கள் ஜெயிக்க வேண்டும் என்றால் மற்றவர் தோற்க வேண்டும். ஒருவருக்குத்தான் தங்கம் கிடைக்கும். ஆனால் விண்ணக ஓட்டத்தில் தங்கப்பதக்கம் முடிவில்லாத வாழ்வு அனைவருக்கும் உண்டு. இங்கே நாம் மற்றவர்களோடு ஓடவில்லை, மற்றவர்களுக்காக ஓடுகிறோம். என் பக்கத்தில் ஓடுவர் கீழே விழுந்தால் அவரை தாண்டி சென்று நான் முதலாவதாக வருவதில் பெருமை இல்லை. அவரை தூக்கி நிறுத்தி அவரோடு கைகோர்த்து எல்லை அடைவதே உண்மையான வெற்றி. விண்ணக வாசலில் புனித பேதுரு நம்மிடம் இவ்வளவு சீக்கிரம் வந்தாய் என்று கேட்க மாட்டார். மாறாக, உன்னோடு எத்தனை பேரை அழைத்து வந்தாய் என்றுதான் கேட்பார். நான் மட்டும் தனியாக நின்றால், என்னப்பா உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாதையிலே விட்டுட்டு வந்துட்டியா என்றுதான் கேட்பார். பலவீனம் என்பது தோல்வி அல்ல. இந்த உயிர்ப்பு காலத்திலே ஏசாயா 40:31 சொல்லப்படும் அந்த புதிய ஆற்றல் எப்போது தேவைப்படுகிறது? நாம் சோர்வடைகின்ற போது. இந்த ஓட்டத்தின் கால்கள் தள்ளாடும் அது பாவம் அல்ல, ஆனால் விழுந்து பின் இழ மறுப்பதுதான் பிரச்சனை. கத்தோலிக்க வாழ்வியல் ஒப்புரவு அருட்சாதனம் கன்ஃபெஷன் என்பது அந்த ஓட்டப்பந்தயத்தின் இடையில் இருக்கும் ஒரு எனர்ஜி ட்ரிங்க் அல்லது பிட் ஸ்டாப் போன்றது. அங்கே நம் காயங்களுக்கு மருந்து போட்டுக்கொண்டு மீண்டும் புதிய வேகத்தில் ஓடத் தொடங்குகிறோம். ஒரு சகோதரன் பாவத்திலோ அல்லது சோதனையில விழும்போது நாம் ஒருவர் நடுவர் ஜட்ஜ் போல விசிலை ஊதி அவரை வெளியேற்றக்கூடாது. மாறாக ஒரு பயிற்சியாளர் கோச்சு போல அவர் முதுகில் தட்டி, பரவாயில்லை, எழுந்து வா, உன்னால் முடியும் என்று சொல்ல வேண்டும். ஆனால் இன்று பாவ சங்கீதமே ஒரு சடங்காக மாறிவிட்டதே வேதனை.
சிலுவைதான் நம் ரிலே தடி. தொடர் ஓட்டத்தில் ரிலே ஒரு வீரர் ஓடி வந்த தடியை அடுத்தவரிடம் ஒப்படைப்பார். கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கும் தடி அந்த சிலுவை மற்றும் அன்பு. இயேசு சிலுவையை சுமந்த போது அவர் விழுந்தார். சீமோன் வந்து அதை தூக்க உதவினார். இதுதான் கிறிஸ்து ஓட்டப்பந்தயத்தின் விதிமுறை. சில நேரங்களில் நாம் சிலுவையை சுமப்போம், சில நேரங்களில் பிற சிலுவையை தாங்க நாம் சீமோனாக மாற வேண்டும். நம் ஆற்றல் என்பது நமக்காக சேமித்து வைக்க அல்ல, செலவு செய்ய கொடுக்கப்பட்டது மற்றவர்களை தூக்கிவிடும் போது அது நம் ஆற்றல் குறைவதில்லை, மாறாக புதிய ஆற்றலாக பிறக்கிறது. ஓட்ட பந்தயத்தில் நாம் கவனிக்க வேண்டிய 3 விஷயங்கள் இருக்கிறது. நேரம் முக்கியமல்ல, நீங்கள் எப்போது வந்தீர்கள் என்பது முக்கியமல்ல, கடைசி வரை விசுவாசத்தை ஓடினீர்களா என்பது முக்கியம். தோழமை, சக ஓட்ட வீரரை சகோதரி வீழ்த்துவது வெற்றி அல்ல, வீழ்ந்தவனை வாழ்த்துவதுதான் வெற்றி. ஆற்றலின் ஊற்று நம் ஓட்டம் சொந்த பலத்தில் இல்லை, நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்துவிலேயே அது இருக்கிறது என்று நாம் நம்ப வேண்டும். நாம் கிளைகளைப் போல பறக்கலாம், ஆனால் நிழல் பூமியில் கஷ்டப்படுவர்கள் மீது விழுந்து அவர்களுக்கு குளிர்ச்சியை கொடுக்க வேண்டும். அதுவே துடிப்பன உண்மையான உயிர்ப்பின் காலத்தின் கிறிஸ்தவ வாழ்வு, துடிப்பான ஒரு கிறிஸ்தவ வாழ்வு. சிலருக்கு ஆலயத்துக்கு வரத்தான் சோம்பேறித்தனம், ஆனால் பக்கத்து வீட்டுக்கு புரணி பேசுவது மட்டும் எனர்ஜி எங்கிருந்து வருகிறது என்றே தெரியாது. அது ஆற்றலை நற்செய்தி அறிவிக்க பயன்படுத்துவோம். அந்த ஆற்றலை நற்செய்தி அறிவிக்க பயன்படுத்துவோம். புதிய ஆற்றல் பெற்ற ஒரு கத்தோலிக்கன் எப்போது சிரித்த முகத்தோடு இருக்க வேண்டும். உயிர்த்த இயேசு என்னோடு இருக்கிறார் என்ற தைரியம் இருந்தால் எந்த பிரச்சனையும் நம்மை தொடாது. இம்மானுவேல் என்கிற பெயரில், அவருடைய பிரசனத்தில், விவிலியத்தில் ஒரு பெயர் இம்மானுவேல், அதாவது கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்ற பொருள். உயிர்த்த ஆண்டவர் விண்ணற்ற வடிவதற்கு முன் கொடுத்த இறுதி வாக்குறுதி, உலக முடிவு வரை என்னாலும் உங்களோடு இருக்கிறேன். பயம் ஏன் வருகிறது? ஏன் பயம் வருகிறது? நாம் தனியாக போராடுகிறோம் என்று நினைக்கும் போதுதான் பயம் வருகிறது. தைரியத்தின் ஊற்றாக நாம் இருக்க வேண்டும். ஒரு சிறிய குழந்தை தன் அப்பாவின் கையை பிடித்துக் கொண்டு இருட்டு நடக்கும்போது பயப்படுவதில்லை. காரணம், அதன் தைரியம் குழந்தையின் பழத்தில் இல்லை, அப்பாவின் பிடியில் இருக்கிறது. அதுபோல உயிர்த்த இயேசு நம்மோடு இருக்கும்போது நம்முடைய பலவீனம் அவர் வல்லமையால் முழுமையாக சிதறடிக்கப்படுகிறது. இறைய ரீதியாக பார்த்தால் மனித குலத்தின் மிகப்பெரிய பயம் மரணம். இயேசு அந்த மரணத்தையே ஒரு முற்றுப்புள்ளி என்பதில் இருந்து கற்புள்ளியாக மாற்றிவிட்டார், அதாவது கம்மாவாக மாற்றிவிட்டார். மலை போன்ற மரணத்தை தூக்கி எறிந்தவருக்கு நம்முடைய அன்றாட பிரச்சனைகள், பொருளாதார நெருக்கடி, நோய், அவமானம் மற்றும் இவைகளை கற்களை போன்றவை தூக்கி எறிய முடியாதா? எனவே தைரியத்தோடு இருப்போம். உலகில் உங்களுக்கு துன்பம் உண்டு, இன்னும் துணிவு கொள்ளுங்கள், நான் உலகை வென்று விட்டேன். யோவான் 16:23 படிக்கிறோம். இயேசு வென்றது நமக்காகத்தான். அவர் நம்மோடு இருக்கும்போது நாமும் அந்த வெற்றியில் பங்கு பெற அழைக்கப்படுகிறோம். இங்கே வாழ்வியல் பார்வை என்ன? பல நேரங்களில் இன்சூரன்ஸ் எடுப்போம். எதற்காக? விபத்து நடந்தால் அது பாதுகாக்கும் என்ற தைரியத்திற்காக. உயிர்த்த இயேசு என்னோடு இருக்கிறார் என்பது அந்த காப்பீட்டை விட மேலானது அல்லவா? பல நேரங்களில் கடவுளை ஸ்பேர் டயர் போல பயன்படுத்துகிறோம். ஆபத்து வரும்போது மட்டும் அவரை தேடுகிறோம். ஆனால் அவர் நம் வாழ்வின் ஸ்டேரிங்காக இருக்கிறார் வேண்டும். அவர் ஓட்டும் வண்டிகள் நாம் பயப்பட தேவையில்லை. அவர் சரியான இடத்திற்காக நம்மை அழைத்து செல்வார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். கத்தோலிக்க புனிதர்களை பாருங்கள். புனித செபஸ்தியார் அல்லது புனித லாரன்ஸ் போன்றவர்கள் சித்திரவதைக்கு மத்தியிலும் சிரித்தார்கள். காரணம், அவர்களுக்கு முன்னால் நின்ற அந்த மிரட்டலை விட அவர்களுக்குள் இருந்த உயிர்த்த இயேசுவின் வல்லமை பெரிதாக இருந்தது. பிரச்சனைகள் நம்மை ஏன் பிடிப்பதில்லை? பிடிக்காது என்றால் பிரச்சனைகளே வராது என்ற அர்த்தம் அல்ல. பிரச்சனைகள் வரும், ஆனால் அவை நம்மை ஆட்கொள்ளாது. தண்ணீரில் தாமரை இருக்கிறது, ஆனால் தண்ணீர் அதன் மேல் ஊற்றுவதில்லை. அதுபோல நாமும் பிரச்சனைகள் மத்தியில் வாழ்வோம். ஆனால் உயிர்த்த இயேசுவின் பிரசன்னம் நம்மை சுற்றி ஒரு பாதுகாப்பு கவசமாக இருப்பதால் கவலைகள் நம் ஆன்மாவிற்கு நுழைந்து நம்மை சிதைக்க முடியாது. புயல் வீசும், கடலின் மேற்பரப்பு கொந்தளிக்கும், ஆனால் கடலின் ஆழம் அமைதியாக இருக்கும். இது இயற்கை. இயேசு நம்மோடு இருக்கும்போது நம் வாழ்வின் மேற்பரப்பில் பிரச்சனைகள் இருக்கலாம், நம் உள்ளத்தில் ஆழத்தில் ஒரு தெய்வீக அமைதி குடிகொள்ள வேண்டும். நடைமுறை பயிற்சி என்ன? காலையில் எழுந்துவிட, ஆண்டவரே நான் நாள் முழுவதும் என்னோடு நடக்கப் போகிறதற்கு நன்றி என்று சொல்ல வேண்டும். ஒரு பிரச்சனை வரும்போது கண்களை மூடி, இயேசுவே இதை உம்மோடு சேர்த்து நான் எதிர்கொள்கிறேன் என்று நாம் மன்றாட வேண்டும். இரவிலே, ஆண்டவரே என்னோடு இருந்தால் இந்த நாளை நான் கடந்து வந்தேன், நீ என்னோடு இருந்ததால் நான் கடந்து வந்தேன் என்று நாம் நன்றி கூற வேண்டும்.
காலையிலும் மாலையிலும் ஆண்டவரோடு உயிர்த்த ஆண்டவர் நடக்க வேண்டும். உயிர்த்த இயேசு நம்மோடு இருக்கிற போது சோர்வு என்பது தற்காலிக ஓய்வு மட்டுமே, தோல்வி என்பது வெற்றிக்கான முதல் படி மட்டுமே. கழுகு எப்படி மேகங்களுக்கு மேல் பறந்து மழையை தவிர்க்கிறதோ அப்படி நாமும் விசுவாசத்தின் சிறகுகளால் பிரச்சனைகளுக்கு மேலே பறப்போம். இந்த தைரியம் உங்களுக்கு இருக்கிறதா? அல்லது இன்னும் வான்கோழி போல தரையே பார்த்து கொண்டிருக்கிறதா என்று கேட்டு பாருங்கள். வான்கோழிக்கு ஏற்கனவே கூறியது போல இறக்கையில் கொண்டு, ஆனால் அதன் கவனம் முழுவதும் தரையில் இருக்கும், புழுக்கள் மற்றும் தானியங்கள் மீது இருக்கும். இது எதை குறிக்கிறது? வான்கோழி எப்போது எதற்காவது பயந்து கொண்டே இருக்கும். அதுபோல நான் கிறிஸ்தவன் எப்போது நாளைக்கு என்ன நடக்குமோ, குழந்தைகள் எதிர்காலம் என்ன ஆகுமோ, எனக்கு நோய் வந்து விடுமோ என்று உலக கவலைகளிலேயே உழந்து கொண்டிருந்தால் அவன் வான்கோழி மனநிலையில் இருக்கிறான் என்பது அர்த்தம். விவிலியம் சொல்லுகிறது, மேலே உள்ளவற்றையே நாடுங்கள், மண்ணுலகில் உள்ளவற்றை அல்ல. கொலோசியர் 3:2 நாம் படிக்கிறோம். நம் பார்வை எப்போது நம்முடைய குறைகள், தோல்விகள் மற்றும் மற்றவர்கள் நம்மை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பதிலேயே இருந்தால் நாம் கழுகாக எப்பொழுது மாற முடியும்? ஒரு சில கிறிஸ்தவர்கள் ஜெபிக்கும் போது கூட சொல்லுவார்கள், ஆண்டவரே, என் பக்கத்து வீட்டுக்கார புது கார் வாங்கிவிட்டார், எனக்கு ஏன் இன்னும் சைக்கிள் கூட இல்லை என்று தரைமட்டத்திலேயே ஜெபிப்பார்கள். இது கழுகு பார்வை அல்ல, இது வான்கோழி பொறாமை. கழுகு புயலை கண்டு அஞ்சுவதில்லை. மற்ற பறவைகள் மரங்களுக்குள் ஒளியும் போது கழுகு மேகங்களுக்கு மேல் பறந்து அமைதியை கண்டடையும். நம் வாழ்வில் வரும் சோதனைகள், புயல்கள் நம்மை தாக்க வருவதல்ல, நம்மை இன்னும் உயர்த்தி கொண்டு செல்ல வருவை. உயர்த்த இயேசு என்னோடு இருக்கிறார் இந்த தைரியம் இருந்தால் அந்த புயல் காற்றையே நாம் இறக்கையின் ஆற்றலாக மாற்றிவிடலாம். கழுகு ஒரு வயதில் தன் பழைய அழகையும் இறக்கைகளையும் பாறையில் மோதி உடைக்குமா? அது வலியுள்ளது, ஆனால் புதிய ஆற்றல் பெற அது அவசியம். அதுபோல நாம் பழைய பாவங்களை, பயங்களை சிலர் பாறையில் மோதி உடைக்க வேண்டும். அப்போதுதான் உயிர்ப்பின் புதிய ஆற்றல் பிறக்கும். எனக்கு வலுவூட்டுடைய துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு என்று தூய பவுல் சொன்னாரே, பிலிப்பியர்களை திருமுகம் 4:13. இதுதான் கழுகு மனநிலை. இது தற்பெருமை அல்ல, தன்னுள் இருக்கும் தெய்வீக ஆற்றல் மீது உள்ள நம்பிக்கை. வான்கோழி இருந்து கழுகாக மாறுவது எப்படி? இந்த தைரியம் நமக்குள் தானாக வருவதில்லை, அது ஒரு பயிற்சி. நம் பார்வையை மாற்ற வேண்டும். தரையே பார்த்து கொண்டிருந்தால் குப்பைகள் தான் தெரியும். நிமிர்ந்த வானத்தை அண்ணாந்து பார்த்தால் சூரியன், நீதியின் கதிரவன் இயேசு தெரிவார். உங்கள் பிரச்சனையை பார்ப்பதை நிறுத்திவிட்டு உங்கள் பக்கத்திற்கு உயிர்த்த இயேசுவை பார்க்க தொடங்குங்கள். இயற்கை விரித்தல் என்பது ஜெபம் மற்றும் அருட்சாதனங்கள். நற்கருணை உட்கொள்ளும் ஒவ்வொரு முறையும் நாம் கழுகாக மாற தேவையான ஆன்மீக ஊட்டச்சத்தை பெறுகிறோம். வான்கோழிகளோடு சேர்ந்திருந்தால் நீங்கள் பறக்கவே மாட்டீர்கள். உங்கள் கூட்டமைப்பை மாற்றுங்கள். விசுவாசத்தில் உறுதியாக இருக்கும் கழுகு போன்ற மனிதர்களோடு நட்பு கொள்ளுங்கள். அவர்கள் உங்களை உயர உயர பறக்க தூண்டுவார்கள். எனவே தீர்மானம் எடுக்கலாமா? உயிர்த்த இயேசுவின் இதயத்தின் கதவை தட்டும் போது நான் புனித தரையை பார்த்து கொண்டிருந்தால் அந்த பிரம்மாண்டமான ஆசீர்வாதத்தை இழந்து விடுவேன். ஆண்டவரை, நான் வான்கோழியாக வாழ்ந்தது போதும், என் பழைய பயங்களையும் கவலைகளையும் உதிர்த்துவிட்டு உயிர்ப்பின் ஆற்றலால் ஒரு கழுகை போல உயர பறக்க எனக்கு துணை செய்யும் என்று கேட்போம். இப்போது நீங்க சொல்லுங்க, உங்கள் விசுவாசத்தின் சிறைகள் அசைய தொடங்கிவிட்டனவா, அல்ல இன்னும் தரைமட்டத்தில் தானியம் தேடிக்கொண்டிருக்கின்றனவா என்று பரிசோதித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். இறுதியாக எழும்புவோம், புறப்படுவோம். ஆண்டவர் மீது நம்பிக்கை வைப்பது என்பது கைகளை கட்டிக்கொண்டு அமர்ந்திருப்பதல்ல, அது கழுகு போல சிதறடிப்பது. இந்த வாரம் ஒருவருக்காவது ஒரு புன்னகையை அல்லது உதவி அளியுங்கள். ஆவியின் கொடையால் ஆற்றல் பெறுங்கள். நற்செய்தி அறிவிப்பு, பிறர் அன்பு, உயிர்ப்பின் அடையாளமாய் மகிழ்ந்திருங்கள். இனி தரையில் ஊறும் புழுக்கள் அல்ல, விண்ணில் பறக்கும் கழுகுகள் நீங்கள். உயிர்ப்பு காலமாக தியான சுருக்கமாக இந்த அட்டவணையை உங்களுக்கு கொடுக்கிறேன். தியான சுருக்கமாக இதுதான் புதிய ஆற்றல், கழுகு பார்வை, ஓட்டப்பந்தயத்திலே இயேசுவின் பிரசன்னம், உருமாற்றம் போன்ற நிகழ்வுகளை எல்லாம் அதை நாம் உள்வாங்கிக் கொண்டு ஆண்டவருடைய வாழ்வடைய, புது வாழ்வடைய, மகிமையும் மாட்சிமையும் பெற நாம் பயணிப்போம். இறக்கையை விரிப்போம், உயர பரப்போம், புதிய ஆற்றல் பெறுவோம், தெய்வீக தைரியம் பெறுவோம். அன்பின் ஓட்டமாக இருக்கட்டும். அந்த அன்பிலே உயிர்த்த இயேசுவின் சாட்சிகளாக மாறுவோம். இயேசு கிறிஸ்து உயிர்த்தார். அல்லேலூயா.